18,000 குறைந்தபட்ச ஊதியம்னும் போது அதில் பாதி பென்ஷனாக கிடைக்கணும். அப்போ 9,000 பென்ஷனாக கொடுங்க, டிஏவோடு கொடுங்க அப்படின்றது எங்கள் மெயின் கோரிக்கை. ஒருத்தர் 500 ரூபாய் பென்ஷன் வாங்கினார்னா 95ல், அவர் சாவர வரையும் அவர் 80, 85, 90 வருஷம் ஆகி செத்தா கூட அதே 500 தான் கிடைக்கும். இபிஎஸ்ல ஒரு பென்ஷன் வாங்கினா அதே அளவு தொகை தான் அப்படின்னும் போது ரொம்ப 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 கஷ்டமான சூழலில் வந்து பென்ஷனர்கள் இருக்கிறாங்கன்றத மத்திய அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வரோம். கிட்டத்தட்ட 17 லட்சம் பேர் அப்ளை பண்ணால் 1% கூட வாங்கலன்னும் போது அப்போது இந்த உயர் பென்ஷனில் இருக்கிற குளறுபடிகளை நீக்கி விண்ணப்பிச்சை எல்லாருக்கும் கொடுக்கணுன்றது எங்கள் கோரிக்கை. அதுவும் 2014க்கு முன்னாடி பின்னாடி எல்லாம் பிரித்து எக்ஸம்டடு அன்எக்ஸம்டடு பிரித்து இந்த இபிஎஃப்ஓ மத்திய அரசும் செய்கிற இது வந்து எங்களை வெகுவாக பாதிச்சிருக்கு, கோபப்படுத்தி இருக்கு. நாங்கள் என்ன பாவம் பண்ணாங்க? முதியோர்கள், மூத்த குடிமக்கள் எங்களை என்ன இந்த அரசு எப்படி கிள்ளிக்கீரையாக நினைக்குதா? நீங்கள் கொடுத்துன்னு இருந்த அந்த கன்செஷனை நீங்கள் கட் பண்ணிட்டா அது எப்படி சரியாக இருக்கும்? அது என்ன அரசு? குறைந்தபட்ச பென்ஷன் 1000 அப்படின்னு அறிவித்தாங்க. அந்த 1000 கூட இந்த இபிஎஃப்ஓ விஆர்எஸில் போகிறவங்களுக்கு இல்லை, லாக் அவுட்டில் போகிறவங்களுக்கு இல்லைலாம் ரொம்ப மோசம் பண்ணி அதுவும் கிடைக்காம இருக்கிற நிலைமை தான் இருக்குது. ஒரு உச்ச நீதிமன்ற தீர்ப்பை எப்படி கிடைக்காம செய்யறதுன்றதுக்கு பிளான் பண்ணி இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. அது இருக்க போராட்டமும் கடுமையாக நடக்குது. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு சென்னை இபிஎஃப் பென்ஷனர்கள் நல சங்கத்தினுடைய நிர்வாகியை சந்தித்து பேச இருக்கின்றோம். அகில இந்திய அளவில் 80 லட்சத்திற்கும் மேற்பட்ட பென்ஷனர்கள் என்று சொல்லக்கூடிய ஓய்வூதியர்கள் ஓய்வூதிய உயர்வை கூட்டி கொடுக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து போராடி கொண்டு வருகின்றார்கள். அவர்கள் வாங்கக்கூடிய குறைந்த பென்ஷன் 600லிருந்து 1800 என்ற அளவில் இருக்கிறது. பணி ஓய்வு காலத்தில் மருத்துவ செலவுகளோடு கழிக்க வேண்டிய ஒரு சூழலில், தனது சந்ததியரை யாரும் பார்க்க வழியில்லாத ஒரு சூழலில் அவர்களுடைய காலத்தை கழிப்பது என்பது மிக மிக சிரமமாக உள்ள சூழலில் ஒரு 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் இந்த நிறுவனத்திற்காக வேலை செய்து அரசாங்கத்திற்காக உழைத்து ஓடாய் தேர்ந்த அவர்கள் அரசிடமிருந்து எதிர்பார்க்கின்ற அந்த பென்ஷன் உயர்வு என்றது எட்டா கனியாகவே இருக்கிறது. அதை எட்டி பறிப்பதற்காக இவர்கள் தொடர்ந்து போராடி கொண்டு வருகிறார்கள். அப்படி போராடி வருகின்ற ஒரு அமைப்பினுடைய நிர்வாகி உமாகாந்தன் அவர்களை இப்பொழுது நம்ம சந்தித்து பேச இருக்கின்றோம். வணக்கம் உமாகாந்தன் அவர்கள். வணக்கம் தொடர். உங்கள் சங்கத்தை பற்றி ஃபஸ்ட்டு அறிமுகம் பண்ணுங்களேன். சென்னை இபிஎஃப் பென்ஷனர் நல சங்கம் இது வந்து 2013ல் லாயர் ஜெகநாதன் தெரு அப்படின்னு கிண்டியில் இருக்கிற இடத்துல வந்து அலுவலகமாக நாங்கள் வந்து அந்த சங்கத்தை உருவாக்கினோம். ஆரம்பத்தில் வந்து இந்த பென்ஷன் எழுதி கொடுக்கறது, அதுக்கப்புறம் உறுப்பினர் இறந்துட்டா அவங்க மனைவிக்கு விடோ பென்ஷன் அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி உதவிகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். போக போக ஒரு விழிப்புணர்வு ஊட்டி நம்ம பென்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப இதுவாக இருக்குது, குறைவாக இருக்கிறது அப்படின்ற ஒரு பிரச்சனை காரணமாக சங்கம் வந்து வலுப்பட்டது. அது வந்து முக்கியமான, அதாவது 2013 தான் ஒரு விழிப்புணர்வே வர ஆரம்பிச்சதுன்னா பார்த்துக்கோங்களேன். இது வந்து 1995 உருவாக்கப்பட்ட பென்ஷன். ஆனால் 2013 தான் இது வந்து ஒரு இதுக்கே வருது. அதுக்கப்புறம் எங்கள் சங்கம் வந்து சென்னையில் செயல்பட்டாலும் பல கிளைகளை உருவாக்க முடிஞ்சது. கோயம்புத்தூர், சேலம், ஓசூர், இப்படி எல்லா மாவட்டங்களிலும் கிட்டத்தட்ட ஒரு 20 மாவட்டங்களில் இன்றைக்கி 10,000 பென்ஷனர்களை நாங்கள் வந்து எங்கள் சங்கத்தில் இது பண்ணி சேர்த்து எங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் வந்து வலியுறுத்தி தொடர்ந்து ஒரு 10 வருஷமாக போராடி வருகிறோம். உங்களுடைய சங்கத்தின் பிரதான கோரிக்கை என்னன்னு சொல்லுங்களேன். முக்கியமான கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறது வந்து எங்களுடைய மாத பென்ஷனை வந்து ரூபாய் 9,000 கொடுக்கணும். அந்த 9,000 கூட ஏன் சொன்னோன்னா, 7வது ஊதிய கமிஷன் படி 18,000 குறைந்தபட்ச ஊதியம்னும் போது அதில் பாதி பென்ஷனாக கிடைக்கணும். அப்போ 9,000 பென்ஷனாக கொடுங்க, டிஏவோடு கொடுங்க அப்படின்றது எங்கள் மெயின் கோரிக்கை.
இதில் என்ன தெரியுமா தொடர், அதாவது ஒருத்தர் 500 ரூபாய் பென்ஷன் வாங்கினார்னா 95ல், அவர் சாவர வரையும் அவர் 80, 85, 90 வருஷம் ஆகி செத்தா கூட அதே 500 தான் கிடைக்கும். இபிஎஸ்ல ஒரு டிஏ இல்லை, வருஷம் உயர்வு இல்லை. ஆரம்பத்தில் 95ல் உருவாக்கப்பட்ட போது வருடாந்திர இன்க்ரிமெண்ட் இருந்தது. அது 2000 வரையும் கொடுத்தாங்க அரசு, மத்திய அரசு. அதுக்கப்புறம் நிறுத்திட்டாங்க. அந்த மாதிரி கொடுத்துருந்தா கூட பென்ஷன் டபுள் ஆகிருக்கும். ஒரு 1000 வாங்குறவங்க 2000 அந்த மாதிரி ஆகிருக்கும். ஆனால் ஒரு பென்ஷன் வாங்கினா அதே அளவு தொகை தான் அப்படின்னும் போது ரொம்ப 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 கஷ்டமான சூழலில் வந்து பென்ஷனர்கள் இருக்கிறாங்கன்றத மத்திய அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வரோம். அதனால் உடனடியாக நீங்கள் வந்து 9000 வாழ்வாதாரத்திற்கு தேவையான அந்த இதை வந்து நீங்கள் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். ரெண்டாவது பிரச்சனை வந்து உயர் பென்ஷன் வந்து உச்சநீதிமன்றம் சொல்லிட்டா கூட பல குளறுபடிகளை உருவாக்கி, இப்போ பார்லிமெண்ட்டில் கூட சொன்னாங்க 99% டிஸ்போஸ் பண்ணிட்டோம். ஆமாம், டிஸ்போஸ் தான் பண்ணாங்க, யாருக்கும் கொடுக்கல. 1% தான் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 17 லட்சம் பேர் அப்ளை பண்ணால் 1% கூட வாங்கலைன்னும் போது, அப்போது இந்த உயர் பென்ஷனில் இருக்கிற குளறுபடிகளை நீக்கி விண்ணப்பிச்ச எல்லாருக்கும் கொடுக்கணுன்றது எங்கள் கோரிக்கை. அதுவும் 2014க்கு முன்னாடி பின்னாடி எல்லாம் பிரித்து எக்ஸம்டடு அன்எக்ஸம்டட்னு பிரித்து இந்த இபிஎஃப்ஓ மத்திய அரசும் செய்கிற இது வந்து எங்களை வெகுவாக பாதிச்சிருக்கு, கோபப்படுத்தி இருக்கு. மூணாவது வந்து மருத்துவ வசதி. நீங்களே சொன்னீங்க மருத்துவத்துக்கு எவ்வளோ செலவு ஆகுது, முதியவர்கள் 60 வயது கடந்தவர்கள் எல்லாம். அப்படி இருக்கும்போது அந்த மருத்துவம் இலவசமாக கிடைக்கணும், இல்லை இஎஸ்ஐ மருத்துவமனையில் எங்களை இணைத்து விடணும். இந்த மாதிரி கோரிக்கைகளை வச்சு நாங்கள் தொடர்ந்து போராடிட்டு வரோம். கடைசியாக பறிக்கப்பட்ட ரயில் கட்டணம் சொல்லுங்கள். நாங்கள் என்ன பாவம் பண்ணோங்க? முதியோர்கள், மூத்த குடிமக்கள், எங்களை என்ன இந்த அரசு எப்படி கிள்ளிக்கீரையாக நினைக்குதா? அதுதான் எங்கள் கேள்வி. நீங்கள் கொடுத்துன்னு இருந்த அந்த கன்செஷனை நீங்கள் கட் பண்ணிட்டா அது எப்படி சரியாக இருக்கும்? அது என்ன அரசு? இதுதான் எங்கள் கேள்வியாக இருக்குது. அப்போது பறிக்கப்பட்ட ரயில் கட்டண சலுகையை மீண்டும் மூத்த குடிமக்களுக்கு தரணுன்றதும் எங்களுடைய வலுவான கோரிக்கை. இப்போ மத்திய அரசோட இபிஎஃப்ஓ நிறுவனம் உங்களுடைய கோரிக்கைகளை ஏற்க மறுக்கிறது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் சமீபத்தில் கூட ஒரு 3 கமிட்டியுடைய பரிந்துரைகள் அடிப்படையில் கூட குறைந்தபட்ச ஓய்வூதிய 3000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ரெக்கமெண்ட் பண்ண பிறகும் இந்த இபிஎஃப்ஓ அல்லது மத்திய அரசு கொடுக்க மறுக்கிறதுனா ஏன் அதை மறுக்கிறாங்க? அதிலிருந்து அந்த அரசுடைய தன்மை வெளிப்படுதுன்னு தான் நினைக்கிறேன் தொடர். அதாவது வந்து 95ல் அவசரமாக ஆரம்பிக்கப்பட்ட பென்ஷன் திட்டம் இபிஎஸ் 95. அப்போவே ஒரே ஒரு சங்கம் தான், மைய தொழிற்சங்கம் சிஐடியு மட்டும்தான். இது வந்து கொஞ்சம் ஆராய்ந்து விவாதித்து முடிவெடுக்கணும், அப்போ தான் இந்த திட்டம் நல்லா இருக்கும் அப்படின்னும்போது எல்லா சங்கமும் முதல்ல வந்துட்டோம் திட்டம், அப்புறம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில் இன்றைக்கி நிலமை என்னென்னா இபிஎஸ் 95 திட்டன்றதே ஒரு அதாவது ஒன்றுமே இல்லாமல் எலும்பு கூட நிற்குது, அப்படி தான் வந்து இருக்குது. இது வந்து கடுமையான போராட்டங்களுக்கு பிறகு என்ன பண்ணாங்க, 2013ல் கொஷாரியா என்றவர், அவர் வந்து பிஜேபி கவர்னராக மகாராஷ்டிராவில் இருந்து இப்போ தான் இதானார். அவர் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டாங்க. அந்த கமிட்டி வந்து கூடி முடிவு பண்ணி சரி இது கண்டிப்பாக பண்ணணும், இவங்களுக்கு இபிஎஸ் பென்ஷனருக்கு குறைந்தபட்சம் ஒரு 3000 கொடுக்கணும், அதே மாதிரி இலவச மருத்துவம் இஎஸ்ஐயோடு இது பண்ணணும் அப்படின்றதும் அவர் அந்த குழு வந்து கமிட்டி வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அதை அப்படியே கிடப்பில் போட்டாங்க பிஜேபி அரசு. அதாவது இந்த இது நடக்கும்போது காங்கிரஸ் அரசு இருக்கும்போது பிரதமர் திரு மன்மோகன் சிங் தான் வந்து 1000 ரூபாய் குறைந்தபட்சம் கொடுக்கலான்ற ஒரு இதை கொண்டு வந்தார். அப்போ வந்து பார்லிமெண்ட்டில் பேசும்போது பிஜேபி கட்சியில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்னும் 3000 கொடுங்க அப்படின்னு பார்லிமெண்ட்டில் பேசினாங்க. ஆனால் அதுக்கப்புறம் காங்கிரஸ் அரசு அதே இதில் இதாகி பிஜேபி வந்தது. மோடி என்ன பண்ணிட்டார், அதே 1000 குறைந்தபட்ச பென்ஷன் 1000 அப்படின்னு அறிவித்தாங்க. அந்த 1000 கூட இந்த இபிஎஃப்ஓ
விஆர்எஸில் போகிறவங்களுக்கு இல்லை, லாக் அவுட்டில் போகிறவங்களுக்கு இல்லைலாம் ரொம்ப மோசம் பண்ணி அதுவும் கிடைக்காம இருக்கிற நிலமை தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா அதுக்கப்புறம் பென்ஷனர்கள் சும்மா விடலை, திரும்பி திரும்பி போராடணும், டெல்லிக்கு போனோம், எல்லாம் பண்ணோம். திரும்பி பண்ணும்போது விக்ரஸாக இருக்கும்போது 2018 ஹை பவர் மானிட்டரிங் கமிட்டி பிரேமச்சந்திரன் தோழர் அவர் தலைமையில், எம்பி தலைமையில் இது பண்ணாங்க. அது என்ன ஆச்சுன்னா அவங்களும் வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா 3000 கொடுக்கணும், கண்டிப்பாக கொடுக்கணும் 3000 அப்படின்றது அவங்களும் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அதையும் கிடப்பில் போட்டாங்க. அப்புறம் 2021 பார்லிமெண்ட் நிலைக்குழு, தொழிலாளர் நிலைக்குழுவே கூடி அவங்க வந்து இந்த இபிஎஸ் பென்ஷனருக்கு வந்து கண்டிப்பாக 9000ன்றது அவசியம், ஆனால் 3000 உடனே கொடுக்கணும், அதே மாதிரி இலவச மருத்துவம் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் அவங்களும் முடிவு பண்ணி இன்னி வரையும் அந்த முடிவு வந்து பாராளுமன்ற நிலைக்குழு முடிவையே இந்த அரசு வந்து மதிக்கலைன்னா அப்புறம் நம்ம என்ன செய்யறது? இதுதான் இது. இந்த இது கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து உங்களுக்கான ஃபண்டு இது கிடையாது, உங்களுக்கு வந்து நீங்கள் கான்ட்ரிபியூஷன் பண்ணதில் அந்த கான்ட்ரிபியூஷனுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லும்போது இது கான்ட்ரிபியூஷன் பென்ஷன் அப்படின்றாங்க. நாங்கள் என்ன கேட்குறோன்னா, எங்கள் கான்ட்ரிபியூஷனால் உருவான அதாவது 2023-24 நிதிநிலை அறிக்கை இபிஎஃப்ஓது அதை எடுத்து பார்த்தோம்னா மொத்த பென்ஷன் கார்பஸே 8,80,000 வருது தோழர். இப்போ 10 லட்சம் வந்துருச்சு. இப்போ 10 லட்சம் வந்துச்சு. ஆமாம், நான் சொல்கிறது 2023-24. அதுலேயே கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 53 லட்சம் வட்டியாக வருது ஆண்டுக்கு. அப்படி வரும்போது நீ எவ்வளோ கொடுக்குறன்னா வெறும் 23 லட்சம் தான் டோட்டலாக 80 லட்சம் பென்ஷனருக்கு கொடுக்குற, மீதி 35 லட்சம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வருஷமும் 40 லட்சம் 50 லட்சம் அந்த கோடி, 40 லட்சம் கோடி, நான் சொல்கிறது 30 லட்சம் 35 லட்சம் 40 லட்சம் கோடிகளை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பென்ஷனருக்கு கொடுக்கணுன்றது தானே கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி கொடுத்தா கூட ஒரு பென்ஷனருக்கு 9,000 10,000 15,000 கூட கொடுக்கலாம் தொடர். ஆனால் இந்த அரசுக்கு மனம் இல்லைன்றது தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் அதை விட்டுட்டு அந்த பணத்தை வந்து அம்பானி அதானிக்கு ரொட்டேட் பண்ணுற மாதிரி அதை ஒரு வெள்ளை அறிக்கையே இல்லை, அந்த பணம் என்ன பண்ணுறாங்கன்றதே இல்லை, அப்படியே வச்சுன்னு இருக்காங்க. அப்போது பென்ஷனருக்கும் கொடுக்கலன்னா அது என்ன அப்படின்றதான் மத்திய அரசு தெளிவுபடுத்தணும். அதனால தான் நாங்கள் உயர்வை இது பண்ணி கேட்குறோம். ஆனால் இதில் மத்திய அரசு என்ன பண்ணுறாங்கன்னா, பென்ஷனர்கள் போராடக்கூடாதுன்றதுக்காக வீடியோ ஓடுறாங்க. 7,500 உடனே கிடைக்கும், இந்த மாதம் கிடைச்சிடும், அடுத்த மாதம் கிடைச்சிடும். 7,500 ப்ளஸ் டிஏ. நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான வீடியோஸ் இந்த மாதிரி ஃபேக் வீடியோஸ் இருக்குது. பாவம் பென்ஷனர்கள் அதை நம்புகிறாங்க. அதனால் போராட்ட களத்துக்கு தயார் பண்ணுறதே எங்களுக்கு சிக்கலாக இருக்குது. இதோ வந்துடுமே தோழர், இப்போ அடுத்த மாதம் வருதுன்னு சொன்னாங்க, நிர்மலா சீதாராமனே பேசியிருக்காங்களே தோழர் அப்படின்றாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கிறதால நம்ம போராட்டத்தை ஒருங்கிணைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இருந்தாலும் நாங்கள் விட மாட்டோம், போராடுவோம். இப்போ இது தொடர்பாக நீங்கள் நீதிமன்றத்தில், உயர் நீதிமன்றங்களில், உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கீங்களா? அதனுடைய ரிசல்ட் என்னவாக இருக்குது? நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு? அதாவது குறைந்தபட்ச பென்ஷனை பொறுத்தவரை நம்ம ஆரம்பத்தில் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து சிஐடியு வழக்கு தொடுத்தது. என்னன்னா, இது வந்து பென்ஷனருக்கு ஏற்ற இது கிடையாது, இது நீர்த்து போகும் இந்த பென்ஷன் திட்டம் அப்படின்போது சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க, இல்லை இது வந்து நல்ல பென்ஷன் தான், இதில் வந்து கம்யூட்டேஷன் இருக்குது, ரிட்டர்ன் ஆஃப் கேபிட்டல் இருக்குது. ஆனால் அதெல்லாம் இப்போ இல்லவே இல்லை, ஆரம்பத்தில் இருந்தது. ரிட்டர்ன் ஆஃப் கேபிட்டல் இருக்குது, இன்சூரன்ஸ் இருக்குது, இடிஎல்ஐ இருக்குது, இப்படியெல்லாம் சொல்லி மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி நிலைமை என்ன? ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில் தான் இபிஎஃப்ஓ பென்ஷனர்கள் நாங்கள் இருக்கோம். இப்போ பொதுவாக என்னென்னா, இவங்க வந்து இந்த ஒன்றிய அரசு, பாஜக அரசு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு நல்ல அரசு ஊழியராக இருக்காங்க, இல்லை நல்ல ப்ரைவேட் கம்பெனியில் இருக்கிறாங்க, அவங்களோட பணிக்காலத்தில் அவங்க ஓய்வு காலத்துக்கு பிறகு அவருடைய வாழ்க்கையை தீர்மானித்து கொள்ள வேண்டியது அவங்க கடமை, அரசாங்கம் எதுக்கு செய்யணும் என்ற பார்வையிலிருந்து தான் ஓய்வூதியரை பார்க்குறாங்க. அதனால தான் இவ்வளவு பிரச்சனைகள் வருது அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அதாவது 40 வருஷம் 35 வருஷம் நாட்டுக்காக உழைச்சி
வர்ற பணத்தை அந்த குடும்பத்துக்கு செலவழிக்கிறதே சரியாக இருக்கும்போது அவங்க எங்கே சேமிக்க முடியும்? அதுக்கான சம்பளமாக கொடுக்குறாங்க முதலாளிகள். இப்போ நம்ம பிஎஃப்ன்றதே தனியார் முதலாளிகள் சம்மந்தமான விஷயந்தான். அவங்க வந்து சம்பளம் அதிகமாக கொடுத்தா கூட சேமிப்புக்கு போகலாம். ஆனால் அவங்க சேர்க்கறது ஒரே ஒரு இது பிஎஃப்பில் சேர்க்குறாங்க. பிஎஃப்பில் சேர்த்து பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறாங்க, வீடு கட்டுறாங்க, அதோடு முடிஞ்சு போயிடுது சேமிப்பை. அதுக்கப்புறம் அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டு வெறும் கையோடு ரிட்டையர்ட் ஆகுறாங்க. அப்போ வந்து இந்த அரசு தானே அவங்கள கையெடுத்து தூக்கி விடணும். ஆனால் இந்த அரசு அதை தூக்கி விடாமல் நீங்கள் வந்து சேமிக்கணும் அப்படின்னா அதுக்கான இதை உருவாக்கியிருந்தாலும் பரவாயில்ல. அந்த மாதிரி கட்டமைப்பும் இந்திய அரசுக்கிட்ட இல்லை. தோழர், நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டீங்க, நீதிமன்ற இது. அதை பார்க்கும்போது அதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, உயர் பென்ஷன் சம்மந்தமாக நீதிமன்றத்தில் நம்ம பல இடங்களில் தலையிட்டு இருக்கோம். என்ன விஷயம்னா, உயர் பென்ஷன்னா எல்லாருக்கும் கிடையாது தொடர். அது யாருக்குன்னா சீலிங்கை விட அதிகமாக சம்பளம் வாங்குறவங்களுக்கு. சீலிங்னா என்னன்னா 95லேருந்து 2000 வரையும் 5000க்கு மேலே போனால் தான் அது சீலிங் இல்லை. 5000 சீலிங். 5000க்கு 813 தான் பென்ஷனுக்கு பிடிப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா 2001லேருந்து 2014 ஆகஸ்ட் வரையும் 6500 சீலிங் வந்து 6500க்கு 8173 பிடிச்சான்பான். 2014 செப்டம்பர்லேருந்து இப்போ வரையும் 15000க்கு 8173 1250 ரூபாய் பிடிச்சி அனுப்புகிறாங்க. இதுக்கு இந்த சீலிங்க்கு மேலே பிஎஃப் கிராஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும் உயர் பென்ஷன். அப்படின்னும் போது அந்த மாதிரி சீலிங்கை விட அதிகமாக சம்பளம் வாங்குறவங்களுக்கு உயர் பென்ஷன் தானாக வரணும்ல, கொடுக்கணும்ல. உயர் பென்ஷன் அந்த இதுலேயே இருக்குது. அப்படி இருக்கும் கொடுக்காம வழக்கு போட வச்சு ரொம்ப சிரமப்படுத்தி ட்ரஸ்ட்டு நான் ட்ரஸ்ட்டு நீங்கள் சொன்ன மாதிரி பிரித்து எக்ஸம்டட் அன்எக்ஸம்டட்னு பிரித்து 2014க்கு முன்னாடி பின்னாடின்னு பிரித்து அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பையே அதை கேவலப்படுத்திட்டாங்க தோழர். இந்த அரசும் இபிஎஃப்ஓவும் ரொம்ப இப்போ 17 லட்சம் பேர் அப்ளை பண்ணாங்க. அதில் முதல்ல குண்டு போட்டது என்னன்னா 2014க்கு முன்னாடி ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு அவங்க வேலை செய்யும்போது உயர் பென்ஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்கணும். அப்போது யாருமே கொடுக்கல. ஏன்னா யாருக்குமே தெரியாது, இவங்களும் இன்டிமேட் பண்ணல, இபிஎஃப்ஓ சர்க்குலரும் போடல. சும்மா அவங்க இதுவாது வச்சுக்கின்னு நீங்கள் கொடுத்துருக்கணும்னா யார் கொடுப்பாங்க? மேனேஜ்மெண்ட்டும் எதுவும் சொல்லலை. அப்போது தொழிலாளி எப்படி கொடுப்பான்? அப்போ யாருமே கொடுக்கல. அப்போ டோட்டலாக 4 லட்சம் மனு அப்படியே டிஸ்போஸ் ஆகிடுச்சு. அப்போது மீதி 17 4 போனால் 13. இந்த 13ல் 7 லட்சம் மனுக்கள் இந்த கரெக்டாக கண்டுபிடிச்சான் இபிஎஃப்ஓ. இதுதான் அவங்க வந்து கன்னிங், தொழிலாளிகளுக்கு பென்ஷன் அதிகமாக வரக்கூடாது அப்படின்ற ஒரு மனோபாவத்தோடைய செயல்படுற ஒரு நிறுவனம் தான் இபிஎஃப்ஓ. மத்திய அரசுடைய கைப்பாவையாக இருக்குது. அவங்க வந்து இது எப்படி இது பண்ணலான்னு பார்த்தாங்க. பார்த்துட்டு என்னன்னா, ட்ரஸ்ட்டுன்னு இருக்குல்ல இவங்களுக்கு, அப்போது நீங்கள் எக்ஸம்டட் ட்ரஸ்ட், இந்த சீலிங் அதிகமாக வாங்குறவங்கெல்லாம் ட்ரஸ்ட்டு வச்சுருப்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி வாங்குறவங்கள எப்படி இது பண்ணுறதுன்னா ட்ரஸ்ட் ரூலில் அது இருக்காது. ஹையர் பென்ஷன் பற்றி இருக்காது. ஏன்னா இவங்களே இவங்க தானே கைட்லைன்ஸ் கொடுக்கணும். இவங்களே பண்ணாதால அது இல்லை. அப்போது ட்ரஸ்ட் ரூலில் உங்களுக்கு வந்து உயர் பென்ஷன் ஆப்ஷன் நீங்கள் கொடுக்காததால் உங்களுக்கு பென்ஷன் இல்லைன்னு கிட்டத்தட்ட 7 லட்சம் மனுக்களை டிஸ்போஸ் பண்ணிட்டோம் ஒரே நாளில். அதனால தான் தொழிலாளர் அமைச்சர் சொல்கிறாங்க 99% நாங்கள் மனுக்களை டிஸ்போஸ் பண்ணிட்டோன்னா எப்படி பண்ணீங்க? இந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணாங்க. அப்படி அதே மாதிரி சின்ன சின்ன கம்பெனிங்க இருக்காங்க, மூணு கம்பெனிங்க இருக்காங்க. இவங்கெல்லாம் எப்படி தோழர் 95லேருந்து சம்பள கணக்கு வச்சுருப்பாங்க. அந்த சம்பள கணக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா யார் கொடுப்பாங்க? நீ பென்ஷன், நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் பென்ஷன் கொடுக்குறீங்க, அந்த பென்ஷனுக்கு தகுந்த மாதிரி உயர் பென்ஷன் உங்கள்கிட்டயே கால்குலேஷன் இருக்கும். நீங்கள் அதை வச்சு பார்க்காம கம்பெனிக்கிட்ட கேட்டால் பாதி கம்பெனி எங்ககிட்ட கணக்கு இல்லைப்பா, உங்ககிட்ட பில்லு இருந்தால் கொடுப்பான்னா தொழிலாளி யார் பில்லு வச்சுருப்பாங்க? இப்படியெல்லாம் வந்து ஒரு உச்ச நீதிமன்ற தீர்ப்பை எப்படி கிடைக்காம செய்யறதுன்றதுக்கு பிளான் பண்ணி இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. அதை எதிர்த்த போராட்டமும் கடுமையாக நடக்குது.
நாங்கள் விடலை. இப்போ சென்னை இபிஎஃப் பென்ஷனர் சங்கம் நாங்கள் என்ன பண்ணோன்னா, ட்ரஸ்ட் ரூல் ரிஜெக்டட் அப்படின்ற கம்பெனி எல்லாரையும் கூப்பிட்டோம், பொதுத்துறை நிறுவனம் எல்லாரையும் கூப்பிட்டு இப்போ வழக்கு போட்டிருக்கோம். வழக்கு நடந்துக்கின்னு இருக்கு. நீங்கள் வந்து ட்ரஸ்ட் ரூல் இல்லைன்னு சொல்லி நீங்கள் இது பண்ணக்கூடாது. ஏன்னா அடிப்படை உரிமை தோழர்கள்து, அதாவது நாங்கள் ட்ரஸ்ட்டில் இருக்கிறதாலே இபிஎஃப் உரிமை எங்களுக்கு கிடைக்காதா? அது ஒரு கேள்வி தானே. அடிப்படை உரிமை, நானும் மெம்பர் தான், இபிஎஃப் கணக்கு பார்க்குறவங்களும் மெம்பர் தான். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இருக்குது, ட்ரஸ்ட்டுக்கு இல்லைன்னா இது அடிப்படை உரிமையை மீறக்கூடிய செயல்ன்றது தான் மதுரை ஹைகோர்ட் இப்போது வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த அடிப்படையில் நாங்கள் இப்போது வழக்கு தொடுத்துருக்கோம். மிக போயிருக்காங்களா? அதாவது மதுரை ஹைகோர்ட்டு வழக்குக்கு அப்பீல் போயிட்டாங்க. அப்பீல் போய் பெஞ்ச் அநேகமாக அது பெஞ்சுக்கு போகும்னு நினைக்கிறேன். அந்த வழக்கு விஷயங்கள்லாம் அவங்க என்ன சொல்கிறாங்க, நீதிமன்ற இதிலே சொல்கிறாங்க, நீதிபதியை பார்த்து சொல்கிறாங்க, ஏங்க நீங்கள் தீர்ப்பு கொடுக்கலன்னா நாங்கள் வந்து அடுத்து வந்து பெஞ்சுக்கு போவோம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோம் அப்படின்னு இபிஎஃப் அங்கேயே சொல்கிறாங்க வாதத்தில். நீதிபதியை பார்த்து அவங்க என்ன தீர்ப்பு கொடுப்பாங்க? இப்படியெல்லாம் வந்து ஒரு நிலைமை தான் இருக்குது.